வணக்கம். எக்ஸல்னா வெறும் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்னு மட்டும் நினைக்காதீங்க. அது உண்மையில உங்க கையில இருக்கிற ஒரு சூப்பர் பவர் மாதிரி. ஒரே குழப்பமா இருக்கிற டேட்டாவை எல்லாம் பட்டுன்னு தெளிவான ஒரு மெசேஜா மாத்த முடியும். வாங்க, இந்த பவரை எப்படி யூஸ் பண்றதுன்னு நாம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் இல்லையா? கண்ணு முன்னாடி எக்கச்சக்கமா நம்பர்ஸ், பேர்னு ஒரு பெரிய டேட்டா மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும். எங்க ஆரம்பிக்கிறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியாம முழுப்போம். இங்க பாருங்களே, அப்படி குழப்பமா இருந்த அந்த நம்பர்ஸ எவ்வளவு அழகா பார்த்த உடனே புரியற மாதிரி ஒரு சார்ட்டா மாத்த முடியுது. இதுதாங்க எக்ஸலோட மேஜிக். இந்த மாற்றத்தை நம்ம எப்படி செய்ய போறோம்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஸ்டெப் என்னன்னா, எக்ஸலோட அந்த பேசிக் அமைப்பு புரிஞ்சுக்கிறது தான். அந்த கிரிட்ட நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். எக்ஸல்ல பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு சின்ன பாக்ஸும் ஒரு செல். இந்த மாதிரி நிறைய செல் சேர்ந்தது ஒரு ஷீட். அப்புறம் இந்த மாதிரி பல ஷீட் சேர்ந்தது தான் ஒரு முழு ஒர்க் புக், அதாவது ஒரு முழு எக்ஸல் ஃபைல். சிம்பிள் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப். உங்ககிட்ட 1000, 10,000 வரிசையில டேட்டா இருக்குன்னு வைங்களேன். கடைசி வரைக்கும் போக மவுஸ உருட்டிக்கிட்டே இருக்காதீங்க. சிம்பிளா கண்ட்ரோல் பட்டனை புடிச்சுக்கிட்டு டவுன் ஆரோவை தட்டுங்க. சட்டுன்னு கடைசிக்கு போயிடும். உங்க டைம் எவ்வளவு மிச்சமாகும் பாருங்க. ஓகே, இப்போ டேட்டாவை எப்படி என்டர் பண்றது, எப்படி அதுக்குள்ள வேகமா போயிட்டு வரதுன்னு பார்த்துட்டோம். இனிமேதான் அசலான மேட்ரே. எக்ஸல் எப்படி நமக்காக கணக்கு போட ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் எக்ஸலோட உண்மையான பவரை நம்ம அன்லாக் பண்ற இடம். எக்ஸல்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஈக்குவல் டு சைன் தான். ஒரு செல்லுல இது நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும், எக்ஸலுக்கு புரிஞ்சிடும், ஓகே இப்போ ஏதோ கணக்கு போட போறாங்க அப்படின்னு. இது வெறும் டெக்ஸ்ட் கிடையாது, இது ஒரு கமாண்ட். சரி, உங்க ஆட்டோமேஷனை செஞ்சு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். எல்லா நம்பர்ஸையும் கூட்டணும்னா ஒரு செல்லுல ஈக்குவல் டு SUM அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன நம்பர்ஸ் எல்லாம் கூட்டணுமோ அதையெல்லாம் மவுஸ்ல செலக்ட் பண்ணுங்க. கடைசியா ஒரு என்டர் தட்டுங்க. அவ்வளோதான், எக்ஸல் உங்களுக்காக எல்லாத்தையும் கூட்டி சொல்லிடும். இதுதாங்க ஆட்டோமேஷனோட முதப்படி. வெறும் கூட்டல் கழித்தல் மட்டும்னு நினைச்சிங்களா? அதெல்லாம் சும்மா. எக்ஸல் உங்களுக்காக யோசிச்சு ஒரு சில முடிவுகளை கூட எடுக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பாஸா ஃபெயிலா, இல்ல ஒரு எம்ப்ளாயிக்கு போனஸ் உண்டா இல்லையா, இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வரும் இல்லையா? இதுக்கும் கூட எக்ஸல்ல ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேரு தான் IF ஃபங்க்ஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் 60க்கு மேல இருந்தா பாஸ்னு காட்டு, இல்லனா ஃபெயில்னு காட்டு அப்படின்னு நாம எக்ஸல் கிட்ட சொல்லிடலாம். இது பார்க்க சிம்பிளான ஒரு லாஜிக் தான், ஆனா பயங்கர பவர்ஃபுல். சரி, உங்ககிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளோட விலைய மட்டும் கண்டுபிடிக்கணும். இல்ல ஒரு எம்ப்ளாயோட டீடைல்ஸ தேடணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் VLOOKUPனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது கிட்டத்தட்ட உங்க பர்சனல் டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்யும். ஓகே, இதுவரைக்கும் நாம டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணோம், கணக்கு போட்டோம், சில முடிவுகளையும் எடுக்க வச்சோம். இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இந்த நம்பர்ஸை வச்சு எப்படி ஒரு கதை சொல்றதுன்னு பார்க்கலாம். பிவோட் டேபிள்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடேங்கப்பா, அது ஒரு மேஜிக் டூல்னே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான சேல்ஸ் டேட்டா இருந்தாலும் சரி, எந்த ஏரியால எவ்ளோ சேல்ஸ், எந்த பொருள் அதிகமா வித்திருக்குன்னு சட்டுன்னு ஒரு சம்மரி ரிப்போர்ட்டா கொடுத்துரும். இங்க பாருங்களேன், அந்த பெரிய டேட்டா லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மொத்த சேல்ஸ் எவ்ளோன்னு இந்த பிவட் டேபிள் எவ்ளோ நீட்டா சுருக்கமா காட்டுது. அந்த ஒரே குழப்பமா இருந்த டேட்டா இப்போ ஒரு அர்த்தமுள்ள தகவலா மாறிடுச்சு. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெறும் ரிப்போர்ட் மட்டும் போதாது. அந்த தகவலை மத்தவங்களுக்கு பார்த்த உடனே புரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதை ஒரு படமா மாத்தணும். இங்க பாருங்க, அந்த பிவட் டேபிள அப்படியே ஒரு பார் சார்ட்டா மாத்தின உடனே எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி தான் டாப்ல இருக்குன்னு ஒரே செகண்ட்ல தெரியுது. இந்த சார்ட் அந்த டேபிள்குள்ள ஒளிஞ்சிருந்த கதைய எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லுது. இதுக்கு பேரு தான் டேட்டா ஸ்டோரி டெல்லிங். அப்போ இந்த சின்ன விளக்கத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? எக்ஸலோட பேசிக்ஸை தாண்டி கணக்கு போட, லாஜிக்கா யோசிச்சு முடிவெடுக்க, கடைசியா டேட்டாவை ஒரு கதையா மாத்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். இதுதான் எக்ஸல்ல மாஸ்டர் ஆகிறதுக்கான வழி. இப்போ உங்க டர்ன். உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை எடுத்து ஓபன் பண்ணுங்க. அது அழகா அடுக்கி அது என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. அப்புறம் அதை ஒரு படமா மாத்தி பாருங்க. உங்க டேட்டாக்குள்ள என்ன கதை ஒளிஞ்சிருக்கு அதை கண்டுபிடிக்க நீங்க ரெடியா?